எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். எப்படி இருக்கீங்க நீங்களாம்? நாங்கள் சூப்பராக இருக்கோம். என்னென்னா ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் எங்களுக்கு வந்ததுனால உடனே வந்து அது உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எபிசோடு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் டு த பாயிண்ட் இருக்கும். ஸோ இது யார் பார்க்கணும்னு கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ அடுத்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கு போக போகிறீங்கன்னா நீங்களும் பார்க்கணும். ஏற்கனவே ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கீங்களா நீங்களும் பாருங்கள். மெயினாக வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் லைசன்ஸ் வச்சுட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்பான்சர்ட் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். இதை ஃபுல் டீட்டெயில் என்னன்னு நம்ம இப்போ பத்ரி சார்ட்டு கேட்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். ராஜுபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ திடீர்னு ஒரு இப்போ வந்து நிறைய டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாததும் நடக்குது சில டைமு. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுதான். அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள், என்ன கரெக்ட். நடந்துட்டு இருக்கு? ஸோ லாஸ்ட் 2-3 டேஸா இன்க்ளூடிங் டுடே, ஹோம் ஆஃபீஸ் வந்து ஹெச்எம்ஆர்சியோட ஜாயின் பண்ணி பிஏஒய் ரெக்கார்ட்ஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோர் தென் 10% ஒரு 8 to 10% ஆஃப் த கம்பெனிஸுக்கு அவங்க செக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்போ அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரெக்கார்ட்ஸ்ல பிஏஒய் ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணிட்டு இப்போ அந்த எம்ப்ளாயர் அவங்களுக்கு வேலை செய்யற எம்ப்ளாயிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேங்க்ல பே பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றாங்க. செகண்ட் பாயிண்ட் டாக்ஸ் வந்து ஒழுங்கா பே பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றாங்க. தேர்ட் பாயிண்ட் சிஓஎஸ்ல சொன்ன சேலரிய பே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஹோம் ஆஃபீஸ் வந்து டைரக்டாவே கிளைண்ட்ஸுக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்க. அதுல நம்ம சில கிளைண்ட்ஸுக்கும் வந்திருக்கு. ஸோ அதுல என்ன இருக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து என்னன்னா, as per the published guidance we reserve the right to revoke a license where there is a serious or systematic breach of your sponsor duties. கைடன்ஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குது. எப்போன்னா நீங்க வந்து நம்ம சிஸ்டமோட, அதாவது ஸ்பான்சர்ஷிப் டியூட்டிஸை பிரீச் பண்ணிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது சீரியஸான தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்றாங்க, we are looking into concerns that suggest the following sponsored workers may not be receiving a salary that matches the salary stated on the COS. அதாவது அவங்க இந்த கன்சர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு 5 பேர் கொடுத்திருக்காங்க. இது நான் கம்பெனி பேரை சொல்ல முடியாது, இது நம்ம ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸுக்கு. அவங்களுக்கு சொன்ன சேலரிய வந்து நீங்க பே பண்றது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as per Annex C1AA of the sponsor guidance, where it says we will revoke your license if you pay your sponsored workers less than you said you would on the COS. You have not notified us on the change in salary, or the reduction is otherwise permitted by the immigration rules அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து சொன்ன சிஓஎஸ் பிரகாரம் பே பண்ணலன்னா உங்க லைசன்ஸ் ரிவோக் பண்ணுவோம், இல்ல நீங்க சேலரியை சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா அது எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும், நோட்டிஃபை பண்ணலன்னா ரிவோக் பண்ணுவோம், இல்ல நீங்க வந்து சேலரியை குறைச்சிருக்கீங்க, அது வந்து இமிகிரேஷன் ரூல்ஸ்ல அது அலௌடுனா ஃபைன், அலௌட் இல்லைனாலும் உங்க லைசன்ஸை ரிவோக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்க அனலைஸ் பண்றோம். அதுக்காக இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் நாங்க எங்களுக்கு இம்மீடியட்டா அனுப்பணும். ஃபர்ஸ்ட், எல்லா ஸ்டாஃபோட கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் that should be signed and dated. ரெண்டாவது, பே ஸ்லிப் கவரிங் லாஸ்ட் 6 months that demonstrate hourly rate and hours worked. இது வந்து கம்பல்சரியா கேட்டிருக்காங்க 6 மாசத்துக்கு. தேர்ட், நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஆல் யுவர் ஸ்டாஃப்ஸ். அடுத்தது நாலாவது, கார்பரேட் பிசினஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் யூஸ்டு பை யுவர் ஆர்கனைசேஷன் கவரிங் த லாஸ்ட் 6 months. ஓகே, அதுல சொல்லியிருக்காங்க, திஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் ஷோ இன் விச் யூ பே யுவர் எம்ப்ளாயி சேலரி இன்டு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அஞ்சாவது, if you are paying your sponsored workers by an external payroll system, their wages appear in bulk payment, please provide the monthly breakdown. இது வந்து most of the சின்ன கம்பெனிஸ்க்கு applicable இல்லை, ஸோ அதை விட்டுறலாம். சிக்ஸ்த் பாயிண்ட், full
payroll report, RTI information, confirming gross and net salary deduction for all your sponsored workers in the last 6 months. RTI report இதுதான் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம ஹெச்எம்ஆர்சிக்கு ஃபைல் பண்ணணும், ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ஸ்டாஃபுக்கு. ஸோ இதை வந்து செக் பண்றாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்பான்சர்ட் எம்ப்ளாய்க்கு நீங்க சொன்ன மாதிரி சேலரி பே பண்றீங்களா, அதுக்கப்புறம் டாக்ஸ் வந்து பே பண்றீங்களாங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், இஃப் யூ ஆர் பேயிங் அ ஸ்பான்சர்ட் ஒர்க்கர் பை செக், எவிடன்ஸ் தட் திஸ் ஹஸ் பீன் பெய்ட் இன்டு த ஒர்க்கர்ஸ் ஓன் பேங்க் அக்கவுண்ட் ஃபார் த லாஸ்ட் 6 months. நீங்க செக்கா பே பண்றீங்கன்னா உங்களோட ஒர்க்கரோட 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. யூ மஸ்ட் சென்ட் ஆல் த ரிக்வெஸ்டட் டாக்குமெண்ட் வித்தின் 10 working days. இஃப் இட் இஸ் நாட் ரிசீவ்டு பிஃபோர் ஒரு டேட்டை கொடுத்திருக்காங்க, கொடுக்கலன்னா we have the right to revoke your license அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1-2 கம்பெனியில ஆயிரக்கணக்கான கம்பெனிஸுக்கு அனுப்பியிருக்காங்க, அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி இப்போ ஏதாவது பிரீச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸுக்கு தான் இது வருது. ஸோ நம்ம முன்னாடியிலிருந்து சொல்றது அதுதான், கம்பெனின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா ஸ்பான்சர்ஷிப் டியூட்டிஸ் ஹெச்ஆர் சிஸ்டம் வச்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க சொன்ன சேலரிய பே பண்ணணும், அதாவது உங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு. பாயிண்ட் நம்பர் 3, அதுக்கான டாக்ஸை வந்து நீங்க ஹெச்எம்ஆர்சிக்கு பே பண்ணிருக்கணும். ஏன்னா இப்ப செக் பண்றாங்க, பிஏஒய் ஹெச்எம்ஆர்சியும் ஹோம் ஆஃபீஸும் மிங்கிள் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க ரெக்கார்ட்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நீங்க டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம், லைசன்ஸ் ரிவோக் ஆகும். 4வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து பாதி பேருக்கு மேல பண்றது இல்ல, சேலரிய வந்து பேங்க் அக்கவுண்ட்ல தான் பே பண்ணணும். கேஷா பே பண்ணீங்கன்னா அது சிவியர் பிரீச். அதுக்காக உங்க லைசன்ஸை அவங்க சஸ்பெண்ட் அண்ட் ரிவோக் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம வந்து சஜஷன் கொடுத்துட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கோம். வேற மக்களுக்கு இதே மாதிரி வந்திருந்தால், அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா தயவு செய்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்க என்னன்னா, சிஓஎஸ்ல இருக்கிற சேலரிய பே பண்ணணும், பேங்க் அக்கவுண்ட்ல பே பண்ணணும், அதுக்கான டாக்ஸ் பே பண்ணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் ராஜுபாய். அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் இமிகிரேஷன் அப்டேட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்து ஒன்னு ரிலேட்டடா வந்திருக்கு ஸ்கில்டு ஒர்க்கருக்கு. என்னன்னா, January 8, 2026 இருந்து யார் ஸ்கில்டு ஒர்க்கர் அவுட் சைட் யூகே பண்ணாலும் சரி, இன்சைட் யூகே பண்ணாலும் சரி, B2 லெவல் இங்கிலீஷ் பாஸ் பண்ணணும். இப்போ B1 லெவல் 4.0, B2 லெவல்ங்கிறது 5.5, அந்த லெவல் பாஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ். ஓகே, அப்போ இப்போ இருக்க கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கு உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம், இது உங்களுக்கு வந்து லீகலாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது www.ufvisas.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அவங்களோட இமெயில் இருக்குது, நம்பர் இருக்குது. ஸோ உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. தேங்க்யூ ராஜுபாய். எனி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம இமீடியட்டா சொல்லிடுறோம். சரி, தேங்க்யூ. பை.